இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 24, 2024 24/3/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பூரம் நட்சத்திரம் காலை 7:34 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி காலை 9:57 வரை, அதன் பிறகு பௌர்ணமி திதி. சித்த அமிர்த யோகம். மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி பூஜை, ருத்ர சாவர்ணி மனு, ஹோலிகா, காமதகனம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, 9 முதல் 10 வரை, 11 முதல் 12 வரை, பிற்பகல் 2 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன், மீனத்தில் ராகு புதன் சூரியன். இன்று பிற்பகல் 2:20 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகிறார். ஆஃப்டர்நூன் 2:20 PM சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மதியம் 2:20 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதுவும் வளர்பிறை சந்திரன். இன்று பிற்பகல் 2:20 மேலே சந்திரன் பூர்ண சந்திரனாக இருப்பார். பௌர்ணமி நிலவாக ஜொலிக்க போகிறாரு. இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஜொலிப்புத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பெருசாக பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயம்லாம் கூட சர்வசாதாரணமாக கடுகளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். இன்ஃபேக்ட் எதிரிகளை ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவு அமோகமான பலன்கள் ஏற்படும். பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை இருந்ததுன்னா இன்னைக்கு அவர்களின் செயல்பாடுகளில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறுகின்ற யோகத்தை பெறுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. தெளிவான சிந்தனை ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ஐடியா, நல்ல கிளாரிட்டி ஆஃப் தாட் ஐடியா கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கும். வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சங்கடப்பட்டு பிரயோஜனம் இல்லை. குடும்பஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தினரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்திற்காக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அந்த முதலீட்டுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் கடந்த காலத்தில் இருந்த ஆரோக்கியத்தில் இருக்கிற குழப்பத்துக்கு மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம். குறிப்பாக மத்தியானம் 2:20 மேலே உங்களை பற்றி பெருமையாக எல்லாரும் பேசுவாங்க. உங்களை பார்த்து அமோகமான வளர்ச்சி அடைவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பும் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சாயந்தரம் 4 மேலே பெரிய மனிதர்களை சந்திப்பதற்காக சில இடத்துக்கு போவீங்க. அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சுக அனுபவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை,
வீடு மனை வாங்குவது, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது, ஒன்றுமே இல்லையா? நீங்கள் கேட்கலாம், சார் நான் வந்து அன்னாட காட்சி சார் வருமானமே இல்லாமல் இருக்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன்னா, இன்றைக்கி ஏதாவது ஒரு புதிய பொருளை உங்கள் கைக்கு வருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு குந்துமணி தங்கமாவது வாங்குவீங்க. அவ்வளவு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு பென்சில் பேனா வாங்கி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக குடும்பத்தினரும் சந்தோஷம் அடைவார்கள். உங்களுக்கும் குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று முன்கோபம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வருது, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணால் மரியாதை கிடைப்பதற்கு யோகம் இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சற்று சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய நட்சத்திரநாதன் சந்திரன் பவர்ஃபுல்லாக இருக்கார், அதாவது பூர்ண நிலவாக இருக்கார். அதனால் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். இதுவரை நீங்கள் செய்யாத சில நல்ல விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்களுக்கு சுமூக தீர்வை காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளுடன் இன்று அன்பு பாராட்டுவீர்கள். குழந்தைகளுடன் இன்று மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பின் நண்பர்கள் மற்றும் குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான அல்லது தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்காரு. சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக ரீதியான மாற்றங்களை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அதன் மூலமாக சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும், அல்லது உங்களுடைய தொழிலை புதிய பரிமாணத்தில் செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் பிற்பகல் 2:20 வரைக்கும் இருக்காரு. அதனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், பண வரவு ஏற்படும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையுடைய செலவில், அதாவது ஆரோக்கிய செலவில், மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. செலவுகள் குறையக்கூடிய நேரம் இது. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகளை சிரித்தே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பிற்பகலுக்கு மேல் வெளியூருக்கோ அல்லது வெளி இடத்திற்கோ சென்று வருவதற்கு, சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடன் இருந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு புதிய பொருட்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தி வரும். குடும்பத்திலே ஆகட்டும், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, அரசு அதிகாரிகள் வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுடைய குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் உடம்பில் இருந்த, உங்கள் மனசில் இருந்த கவலைகள் போகும். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் அஃபீஷியலாக எங்கேயாவது வேலைக்கு போகிறதா இருந்தால் கூட, இன்றைக்கி திடீர்னு ஓவர் டைம் வந்துடுது, அதுக்காக போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் என்விரான்மெண்ட்டை நல்ல ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுருப்பீங்க. இதனால் உங்களை பார்த்து எல்லாருமே பெருமைப்படுவார்கள். பொறாமைப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில பெரிய மனிதர்கள் அல்லது உங்களுடன் படித்த பால்யகால நண்பர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சிலருக்கு சாயந்தரத்துக்கு மேலே ஜாலியாக அவுட்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்காரு இன்று பிற்பகல் வரை. அதன் பிறகு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம். நீண்ட நாட்களாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் உங்களுடைய தொழில் விஷயத்தில் இன்னைக்கு முயற்சி எடுத்து அதில் அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம்
உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவதன் மூலமாக சற்று முன்கோபத்துடன் பேசுவீர்கள். வார்த்தைகளில் உஷ்ணம் தெரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற கோபத்தை வெளிப்படுத்துகின்ற நாளாக இருக்கும். பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகளை வீட்டில் துவக்கிறதுக்கு உண்டான நேரம் வந்துடுது. ஆனால் அஷ்டம சனி முடியறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் செப்டம்பர்லேருந்தே அக்டோபர்லேருந்தே உங்களுக்கு சாதகமான பலன்கள் துவங்கிறதுக்கு நேரம் வந்துடும். அதனால் இப்போ ஆரம்பித்தாதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெண் பார்க்கும் படலம் போன்ற விஷயங்களை நடத்தி சந்தோஷப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வரவு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் பண பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் ஏதாவது வழக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பங்காளி சண்டையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். பங்காளிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான பேச்சு திறமை அமைகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, பெருசாக பாதிப்பு இல்லை, அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன சங்கடங்கள் மட்டும் இருக்குது. ஸ்டூல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கு. அதுக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கையானது தந்தை வழியில் சில எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லங்க. ரொம்ப பெருசாக பேசாதீங்க அப்பா கிட்ட அனாவசியமாக வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தாமலோ குரலை உயர்த்தி பேசாமல் இருப்பதோ உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். பிற்பகலுக்கு மேல் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கின்ற, உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படுகின்ற அல்லது உறவினர்களின் வருகை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசளவில் நீங்கள் கொஞ்சம் டவுனாக இருப்பீங்க. எதுக்குன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி சோபராக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு மனசில் ஒரு விதமான வெறுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். மனத்தெளிவு ஏற்படுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசி. இன்று பிற்பகல் 2:20 வரைக்கும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அல்லது தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் திடகாத்திரமான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகிறதுனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், மருத்துவ விஷயங்களில் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் மத்தியானம் 2:20 மேலே 2ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகி 8ஆம் இடத்து சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்களின் பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு மருத்துவ சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வேண்டாத விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய பண விவகாரங்களில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலேயே மன உளைச்சல் அதிகரிக்கும். ஆனால் மத்தியானத்துக்கு மேலேங்கிறத காத்தால ஒரு 11 மணிலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. வேண்டாத விஷயங்களை பேசி அங்கலாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குழந்தைகள் விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதற்காக சிலர் வருவாங்க. அவங்கள என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அவங்கக்கிட்ட நீங்கள் முகம் கொடுத்து பேசுவதை தவிர்ப்பது நல்லது. சார் வர ஆளாக எப்படி பேசாமல் இருக்கிறதுனா வாங்கன்னு கூப்பிடுங்க. ஆனால் அதுக்கு மேலே வெட்டி பேச்சை பேசுறது தவிர்க்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையிலையோ அல்லது தந்தை வகையிலோ உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். மருத்துவ ரீதியான தேவைகளுக்காக அவரை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அலையறதுக்கு உண்டான சூழ்நிலை. இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால மன உளைச்சலை தரக்கூடிய நிகழ்வுகள் வீட்டில் நடக்கிறதுக்கோ அல்லது அந்த நிகழ்வுக்கு காரணமாக நீங்கள் இருப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டுறதுன்னா அனாவசியமான எதிரிகளின் பேச்சுக்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துக்கும் முகம் கொடுத்து பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அல்லது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே நம்பிடாமல் இருக்கிறது நல்லது. இன்று பிற்பகல் 2:20 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது பௌர்ணமி சந்திரனாக வர்றதுனால சில தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். இதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை, பட் மனசளவுல சில குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது அரசு அதிகாரிகள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க பேச்சுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறதுக்கு கற்றுக்கோங்க. அடுத்தவங்களுடைய சொல்லாடல்கள் உங்களுக்கு அறிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் விதண்டாவாதம் பேசாமல் இருக்கிறது, அதிகமாக ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறதெல்லாம் தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். இன்று அடுத்தவர்களின் பேச்சை கேட்காமல் இருந்தால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும். பண விவகாரங்களில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். பிற்பகலுக்கு மேல் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கக்கூடிய செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ இல்லை உங்களுடைய உத்தியோக விஷயத்திலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள், அலைச்சல் ஏற்படும். மத்தியானத்துக்கு மேலே உங்களுடைய அலைச்சல் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு சில புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 2 மணி வரைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வீண் பேச்சுக்களை பேசி உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். மத்தியானம் 2 மணி 20 நிமிஷத்துக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தாய் தந்தையரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் அவர்கள் பேசிய, அதாவது சகோதர சகோதரிகள் பேசிய சில வார்த்தைகளை உதாசீனப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களுடன் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு, பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வது போன்ற விஷயங்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தி வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் இருந்த குழப்பத்தன்மை விலகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அடுத்தவங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் அறிவுத்திறமையோடு செயல்படுவீங்க. உங்களுடைய சொந்தமான வியாபாரமோ சொந்தமான தொழிலையோ சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய சொல்லாடல்களை நீங்கள் பெருசாக காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. நான் டிசிஷன் எடுக்கிறேன், அப்படி தான் எடுப்பேங்கிற டிசிஷனோடு நீங்கள் செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் பிற்பகல் 2 மணி 20 நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரதுனால சந்தோஷமான செய்திகள் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வெளியூர் பிரயாணமோ செலவுகளோ எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள், அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சுதான் வேலை பண்ணணும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு இது நாள் வரை கிடைத்த மரியாதை கிடைப்பது குறைந்து உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் மத்தியானம் 11 மணிலேருந்து 2 மணிக்குள்ளார உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும். 2 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வீடு, மனை, குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, செல்வாக்கு, மரியாதை கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா தவறுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். மத்தியானத்துக்கு மேலே வீண் மன உளைச்சல் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளை அடுத்தவர்கள் விமர்சனம் செய்வார்கள். உங்களுக்கு மனசில் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதவி யார் உங்ககிட்டேருந்து வாங்கினாங்களோ அவங்களே உங்களை விமர்சனம் பண்ணுறதுனால உங்களுக்கு அவர்கள் மீது இருந்த நம்பகத்தன்மை குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. உங்களுடைய நீண்ட நாள் பயணம் ஒரு முடிவை சந்தித்து புதிய துவக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக உத்தியோக ரீதியாக தடுமாற்றம் ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த தடுமாற்றத்தை மாற்றி அமைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது உங்களுடைய வியாபாரம், தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் புதிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய முடிவின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக அறிவார்த்தமான செயல்பாடுகளை வளர்த்து கொள்வதற்கு யோகம் ஏற்படும். குறிப்பாக அறிவு சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய
அல்லது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். பள்ளி சார்ந்த படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கணவன் மனைவி உறவுல மட்டும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்பட்டு அதில் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால உடலும் மனமும் சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனாலுமே வேளா வேலைக்கு சாப்பிட்றது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள்னா யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இல்லை யார் உங்களுக்கு அறிவுரை கொடுத்தாங்களோ அவங்க உங்களுக்கு செஞ்ச பேக் ஸ்டாபிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன உளைச்சல் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பெரிய சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உண்டான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். முன்னேற்பாடுகள்னால் உடனே நீங்கள் எதுவும் பெருசாக பிளான் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்கள் மனசையும் உடம்பையும் தயார்படுத்துறதுக்கு ஒரு டைம் கேப் கிடச்சிருக்கு. அதன் மூலமாக உங்களுடைய ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்ரோஷத்தை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்கள் உடம்பில் புத்துணர்ச்சி அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக பதட்டம், அலுவலக ரீதியாக சில தொய்வுகள் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கும். இன்று பிற்பகலுக்கு மேல் ஒரு பெரிய மனிதனின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சின்ன டியூன் பண்ணுவாங்க, அந்த டியூனிங் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனை படைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கும் குடும்பத்தில் குழந்தைகளுடன் மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும். விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுனால கோயில் குளங்களுக்கு நிறைய சென்று வரலாமாங்கிற யோசனை இருக்கும். ஆனால் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். தனுசு ராசி 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. வளர்வரை சந்திரன் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை வழியில் பூமி தொடர்பான வெற்றியை தருவதன் மூலமாக நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்திலிருந்து பங்கு வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு. கணவன் மனைவி உறவிலும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதனால குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். பிற்பகல் 2:20 மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது பூர்ண சந்திரனாக இருப்பார். அதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு பூமி தொடர்பான விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் தவறுகளையும் தட்டி கொடுத்து செல்வதற்குண்டான யோகம் ஏற்படுறதுனால உங்கள் பேரில் எல்லாருக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும். எல்லாரும் கொடுக்கக்கூடிய மரியாதை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மூத்த சகோதரர்களின் பாராமுகம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாள் கழித்து அவங்களும் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு உண்டான நேரம். குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 12:30 மணி 1 மணிக்கு மேலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஆரோக்கியத்தில் நல்ல செய்திகள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய பணமுடை விலகிறதுக்கு உண்டான நேரம். உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய மரியாதையும் நல்லா இருக்கு. பூர்வீக சொத்து விஷயத்தில் நீங்கள் யார் பேரில் கேஸ் போட்டிருந்தாலோ இல்லை உங்கள் பேரில் யார் வழக்கு தொடுத்திருந்தாலோ அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நெடிய பயணத்தில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். தந்தை வழியில் சொத்து உங்கள் பேருக்கு வரத்துக்கு உண்டான நேரம். அதனால் உங்களுக்கு பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பங்காளிகள் சற்று ஒட்டி உறவாடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அவர்களிடம் சற்று பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று பிற்பகலுக்குள் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ரிசல்ட் பாசிட்டிவாக வரும். சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வீட்டில் உங்களுக்கு மரியாதை, ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில், அரசு பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது
பூமி தொடர்பான விஷயமோ, இல்லை பதவி சம்பந்தப்பட்ட விஷயமோ, இல்லை அரசு துறை சார்ந்த விஷயத்திலோ உங்களின் தந்தையின் ஆலோசனை அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசி. இன்று பிற்பகல் 2:20 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இந்த முதல் நட்சத்திரத்துக்கெல்லாம் சந்திராஷ்டமம் பிரச்சனையை கொடுக்காதுன்னு. ஆக்சுவலாக 3 நட்சத்திரம், ஒரு ராசியில் 3 நட்சத்திரம் இருந்தாலும் சந்திராஷ்டமம் 3 பேர்த்துக்கும். ஆனால் வீரியம் உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசியில் நீங்கள் முதல் நட்சத்திரமாக இருந்தால் அந்த முதல் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணம் பண்ணும்பொழுது 8ஆம் இடத்துல உங்களுக்கு பாதிப்பு அதிகரிக்கும். ஆனால் இருந்தாலுமே இன்னைக்கு நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஆக்சுவலாக எதிரிகளுக்கு பலம் கிடையாது, ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்து அவர்கள் பலம் பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், குடும்பம் சார்ந்த முடிவுகள் எடுப்பது, வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் மனசை ஆசுவாசப்படுத்திக்கோங்க. எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் உங்களுக்கு தேவையற்ற பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் வழக்கறிஞர்கள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மனசு ஒரு நிலையில் இருக்காது. அதனால் தவறான முடிவுகள் எடுத்து உங்களுக்கு நீங்களே எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட இருந்த வரைக்கும் அடியாளாக இருந்திருப்பான். நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அவனை வளர்த்து விட்டுருவீங்க. இப்போ உங்களுக்கு எதிராக ஆலமரமாக எழுந்து நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதனால் கவனத்துடன் இருப்பது நல்லது. அரசு வகையில், தந்தை வகையில் உங்களுக்கு இன்று மன வருத்தம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. மனசலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கக்கூடிய நேரம். பொருட்களின் மீதும் கவனமாக இருப்பது நல்லது. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லாட்டினாலும் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில், அதுவும் குறிப்பாக உங்களுடைய சொத்து விஷயத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாராவது ஒருத்தரை சாட்சிக்காக கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்கள் சாட்சியை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரை நம்பியும் எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. இன்று அலுவல் ரீதியாக அஃபீஷியல் என்விரான்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய நண்பர்களுக்கே அதிருப்தியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் வேண்டத்தகாத பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். பிற்பகல் 2 மேலே லாபகரமான செய்திகள் வந்தாலும் இன்று நாள் முழுவதும் மன உளைச்சல், அதாவது காத்தால நடந்த விஷயமே உங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு மத்தியானம் 2:20 வரைக்கும். அதனால உங்களுக்கு சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளின் வருகை, நண்பர்களின் வருகை, சகோதர சகோதரிகள் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை பார்த்து பேசுறதுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இது எதுக்காக வந்திருக்காங்கங்கிறது மத்தியானத்துக்கு மேலே தான் தெரியும். எல்லாம் பேசி முடிச்சு கடைசியில் ஒரு குண்டை வச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த சொத்து வேணும், இல்லை இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பண்ண போகிறேன், அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்கங்கிறத நாசுக்கா சொல்லிட்டு போவாங்க. அது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகலில் சந்தோஷமாக இருப்பீங்க. மத்தியானம் 3 மேலே மாலைக்கு பிறகு மன உளைச்சலும் தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்படும். பண விவகாரங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்கள் தந்தை வழியிலோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் வழியிலோ வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக பூமி தொடர்பான வழக்கில், வீடு மனை, நீங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு வீட்டில் குடியிருக்கீங்கன்னா அந்த வீட்டு ஓனர் திடீர்னு உங்களை காலி பண்ண வைப்பார். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு இழுபறி நிலைமை தான் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும். பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு சஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே வார்த்தைகள் வில்லங்கத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்.
அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அறிவுத்தனமாக பேசுறதுனால உங்களை மரியாதையாக பேசுவாங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்திலோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களோ உங்களுக்கு எதிர்மறை பேச்சுக்களை பேசி உங்களுக்கு தேவையில்லாத அவமரியாதை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கோங்க. அஃபீஷியல் என்விரான்மெண்ட் இஸ் நாட் கண்டியூசிவ், உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. எதிர்த்தரப்பினர் சற்று பலம் பொருந்தியவராக இருந்தால் அவர்களிடம் பணிந்து போவதற்கு முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு சஞ்சலங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்க முயற்சி பண்ணுவீங்க. அது மேலும் சிக்கலை ஆகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய படாடோவ பேச்சு, ஜம்பமான பேச்சு, டாம்பிகமான பேச்சுக்களை தவிர்த்தால் நல்லது. செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில், உங்களின் ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களின் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ மருத்துவ செலவுகளுக்காக விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் பொருள் ஏவல் தெரிந்து பேசுவது நல்லது. அதே சமயம் இடம் பொருள் ஏவல் தெரிந்து உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை பேசாமல் இருக்க முயற்சி பண்ணுவதும் நன்மையை ஏற்படுத்தும். வார்த்தைகளால் குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். மீன ராசி, 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் விரயத்தை அதிகப்படுத்திட்டு இருக்காரு. மருத்துவம் சார்ந்த விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். உங்கள் உடம்புல ஏதாவது அசௌகரியம் இருக்குன்ட்டு நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது, அந்த ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மருத்துவ ரீதியாகவே மருந்து மூலமாகவே குணப்படுத்தலாங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மத்தியானத்துக்கு மேலே, அதாவது மத்தியானம் 2:20 மேலே உங்களுக்கு பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால குழந்தைகளின் ஆலோசனையின் பேரில் அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் திடீர் முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தும், திடீர் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த கடன் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கடனாக இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவிலும் தொய்வுகள் இருக்காது. எதிரிகளின் பலம் குறையக்கூடிய நேரம் அது. இன்ஃபேக்ட் எதிரிகள் உங்ககிட்ட சரணடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் திடீர் மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று சஞ்சலம் ஏற்படும். ஆனால் அது மத்தியானம் 2 மேலே அது சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை, அதுவும் புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. நீச்ச பங்கமாகி இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் நிதானமான யோசனைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேல் நல்ல செய்திகள் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதியான புதன் நீச்ச ஸ்தானத்திலிருந்து நீச்ச பங்கமாகி இருக்காரு. அதனால் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகளோ அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய செலவுகளோ உங்களுக்கு கையிருப்புகளை கரைக்கும். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே மத்தியானம் 2 வரைக்கும். மத்தியானம் 2:20 மேலே சப்தமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சந்திரன் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். வியாபார விஷயத்தில் முன்னேற்றம். கலைத்துறை நண்பர்களுக்கு அயல்நாடுகளுக்கு செல்வதற்குண்டான முயற்சிகளில் நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய திறமை, தகுதி வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.
ஓம்